அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. உனை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உனை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க் 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கும்போது இயேசுவினிடம் வந்து வேதபாரகன் ஒருவன் இவ்விதமான ஒரு கேள்வியை கேட்கிறான். போதகரே, பிரதானமான கற்பனை என்ன என்று அவன் கேட்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அந்த மனிதனிடத்தில் சொல்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதும் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பதும் தான் பிரதான கற்பனை என்று சொன்னார். உடனே இந்த மனிதன் அதை ஏற்றுக்கொண்டு, நீர் சொல்லுவது சரிதான் போதகரே, தேவன் ஒருவர்தான், அவரை அல்லாமல் வேறொருவர் இல்லை.
கர்த்தராகிய தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நாம் நேசிப்பதும், நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிப்பதும் சர்வாங்க தகனம் முதலாகிய அந்த பலிகளை பார்க்கிலும் அது முக்கியமாக இருக்கிறது என்று ஆண்டவரிடத்தில் அழகான ஒரு வார்த்தையை அவன் சொல்லிவிட்டான். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தோடு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லி அவனை பாராட்டினதை குறித்து நாம் வேத பகுதியில் வாசிக்கிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவர்கள் கர்த்தருக்கு, கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்றால் பலி பொருளை கொண்டு வந்து சந்து சந்தாக வெட்டி அவைகளை ஆண்டவருக்கு முன்பாக தகன பலியாக, சுட்டரிக்கிற பலியாக ஒப்பு கொடுத்து விடுவார்கள். அதுபோலதான் எலியாவின் நாட்களில் பாருங்கள், அந்த பலி பொருளை கொண்டு வந்து சந்து சந்தாக வெட்டி கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்து அதை தகனிக்கும்படியாக அந்த எலியா பலி செலுத்தினதை குறித்தெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் கர்த்தராகிய ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு நேசிக்கிறதும், நம்மை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பதும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்று அந்த மனிதன் சொல்லுகிறான். பலி செலுத்துகிறதை பார்க்கிலும் இது ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பாராட்டை அவன் பெற்றுவிட்டான். அப்படியானால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தராகிய ஆண்டவரை நேசிப்பதும், நம்மை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிறதான காரியங்களில் கவனம் எடுப்பதும், இதைத்தான் ஆண்டவர் முக்கியப்படுத்தி பிரதானப்படுத்தி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரதானமான கற்பனைகளை நாம் கைக்கொள்ள கவனம் எடுக்கும் பொழுது, அதை நடப்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மீதும் அவர் பிரியமாய் இருப்பார் என்றுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி வாழும்படியாக இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா? நாம் பலிகளை செலுத்துவது நல்லது, காணிக்கைகளை கொடுப்பது நல்லது, ஆலயங்களுக்கு போவது நல்லது, நல்ல கிரியைகளை எல்லாவற்றையும் செய்வது நல்லதுதான். ஆனால் பிரதானமான கற்பனை இதை செய்யாமல் மற்ற காரியங்களிலெல்லாம் நாம் கவனம் எடுத்துக்கொண்டு, நான் ஆலயத்துக்கு போகிறேன், குடும்ப ஜெபம் பண்ணுகிறேன், தனி ஜெபம் பண்ணுகிறேன், உபவாசம் பண்ணுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்களில் திருப்தி அடைந்து விடாதபடி நாம் கடவுளாகிய ஆண்டவரை முழு இருதயத்தோடு நாம் நேசிக்கிறோமா? நம்மை நேசிக்கிறது போல பிறரிடத்தில் அன்பாய் இருக்கிறோமா? இதில் நாம் கவனமாய் நாம் செயல்படுகிறோமா என்று யோசித்து அவைகளையும் செய்து இவைகளையும் விடாது கர்த்தரை நாம் பின்பற்றுகிற பொழுது கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மன உற்சாகத்தையும் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுகிற அந்த பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் அல்லவா? அந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஆண்டவரை நோக்கி இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உமது ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிரதானமான கற்பனை என்ன என்பதை குறித்து கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறுவதும், எங்களை நேசிக்கிறது போல பிறரிடத்தில் அன்பாய் இருப்பதும் தான் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதை பார்க்கிலும் முக்கியமானதாக இருக்கிறது என்று முக்கியமான காரியத்தை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் நீர் பேசி இருக்கிறபடியினால் ஆண்டவரே, அதில் நாங்கள் சரியாய் கவனம் எடுத்து நாங்கள் செயல்பட ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.